சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவன் இப்ப திருந்திட்டான். அத நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னது? கார்த்திக் சுந்தரியோட புருஷனா? எப்ப எதை பேசிக்கிட்டு இருக்க? உன் பையன் நல்லவன் தான். உன் பேத்திய காப்பாத்தி இருக்கான். ஆனா அதுக்காக என் பேத்திக்கிட்ட வந்து அவனோட அருமை பெருமை எல்லாம் பேச வேண்டாம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு. என்னத்தா பெரியவங்க நீங்களும் புரிஞ்சிக்காம பேசுறீங்க? அதெல்லாம் உன்னையும் உன் அருமை புத்திரனையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம். முதல்ல அவன் உயிரோட திரும்பி வரணும். நீ போய் உன் பிள்ளைய பாரு. என் பேத்திக்கிட்ட வந்து அது இதுன்னு சொல்லி அவ மனச குழப்பிக்கிட்டு இருக்காத. போ போ. வந்துட்டா என்னமோ புள்ள நல்லவன் புள்ள புராணம் பேச வந்துட்டா. ஆத்தி, இவங்க எப்போ வந்தாங்க? சுந்தரி, விடு. இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. என்ன, வாங்க அப்படி போலாம். வாங்க வாங்க வாங்க. இருங்க இருங்க. என்னங்க? இருங்க இருங்க இருங்க. என்ன பாக்குறீங்க? சுந்தரியை நம்மளை பார்த்துட்டால என்ன ஒன்று பார்த்தேன். ஓ, இதுக்குதான் என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா. இங்க என்ன நடக்குது? அவங்க என்ன சொல்றாங்க? இந்த அம்மா எதை பத்தி கேட்கறாங்கன்னு தெரியலையே. எம்பூட்டு நேரமா இங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. எதுக்கும் நாம முந்திக்கிட்டு பேச வேண்டாம். அவங்களே கேட்டா பதில் சொல்லுவோம். என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க என்ன அப்படி பேசுறாங்க? மாஸ்டர் தான் சுந்தரியோட புருஷனா? அட நீங்க வேற. அவனெல்லாம் என் பேத்தி புருஷனா ஏத்துக்குவாளா? அது சம்பிரதாயத்துக்கு நடந்த விஷயங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. முழுசா தெரிஞ்சுக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அதுவும் நல்லதுக்கு தான். என்னங்க எது கேட்டாலும் யோசிக்கிறீங்க? அப்போ சுந்தரி புருஷன் இறந்துட்டான்னு சொன்னது பொய்யா? ஐயோ, பொய் இல்லைங்க. அது அப்ப செத்தவன் இப்ப மறுபடியும் வந்து எங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன குழப்பறீங்க? செத்தவன் எப்படி மறுபடியும் உயிரோட வர முடியும்? ஐயோ, உங்களுக்கு விலாவாரியா சொன்னாதான் புரியும். என்னங்க நீங்க ஏதோ ரகசியம் சொல்ல போற மாதிரி எட்டி எட்டி பார்த்து பேசுறீங்க. ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம்தான். நேரம் பார்த்து சொல்லலான்னு காத்திருந்தேன். இன்னைக்கு இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்கு தான். அப்படி என்ன சொல்ல போறீங்க? அது வந்துங்க, சுந்தரிக்கு எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல. ஏங்க பிடிக்கல? இப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நீ வச்சது பிடிக்கல. பாரு பாரு, இங்க பாரு. இந்த ரெண்டு மூஞ்சிக்கும் எங்கேயாவது பொருத்தம் இருக்கா? இந்த மாதிரி மூஞ்சியெல்லாம் என் கம்பெனியில வெறும் வேலை செய்யறதுக்கு கூட நான் எடுக்க மாட்டேன்.
இது வரைக்கும் என் பேத்தி அவன் கூட வாழவே இல்லை. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு அவனால வெறுத்து போய் இருந்திருக்கா. அனு பெத்த குழந்தையதான் தன்னோட குழந்தையா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காகலாம் உங்க மனசை நீங்க மாத்திக்காதீங்க. சுந்தரிக்கு உங்க பையன் மேல கண்டிப்பா ஆசை இருக்குங்க, அது எனக்கு தெரியுங்க. இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலையால நாம நினைச்சது எதுவுமே சரியா நடக்காம என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் வெற்றிக்கும் சுந்தரிக்கும் தாங்க கல்யாணம் நடக்கணும். தயவு செஞ்சு இதை மட்டும் மாத்திராதீங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த இப்போதைக்கு வெற்றி கிட்ட கூட சொல்ல வேண்டாங்க, சரியா? எங்க போனா உன் புருஷன்? எனக்கு தெரியலம்மா. தெரிஞ்சுக்காத. உன் புருஷன் எங்க போறான் என்ன பண்றான்னு எதையும் தெரிஞ்சுக்காத. ராமசுப்பு, அவனுக்கு போன போட சொன்ன போட்டியா? போட்டனுக்கா, ஆனா எடுக்கலிங்கக்கா. போனேன். போன் எடுக்கலையா? அவன் உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? அது வந்து ஆமாங்கக்கா.